Loyal PKPs and Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து இப்போ ரீசெண்டா தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸா ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு. இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து Ant GPT இல்ல வந்து Ant GP ட்ரேடிங் மொபைல் ஆப். ஸோ இதுல வந்து நம்ம வந்து ரோபோஸை வந்து நம்ம ரெண்ட் பண்ண போறோம். இந்த ரெண்ட் பண்ணிட்டு அதாவது வந்து அந்த ஒரு ப்ரைஸுக்கு வந்து நம்ம வந்து ரெண்ட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்க போறோம். அதோடைய ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸோ சிஸ்டம் வந்து இந்த மொபைல் ஆப் வழியாக இந்த ரோபோஸை செல் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிற வந்து டெய்லி இன்கமா வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த மொபைல் ஆப்ல நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வந்து உண்மையிலே இந்த மொபைல் ஆப்ல சேஃபா தான் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சில பேர் பேமெண்ட் வித்ட்ராயல் ப்ரூஃப் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த Ant GP ட்ரேடிங் மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம வந்து Ant GP ட்ரேட் அப்படின்னு வந்து சர்ச் பண்றோம். ஸோ நமக்கு கிடைச்ச சர்ச் ரிசல்ட் வந்து இதுதான், Ant GPT ட்ரேடிங் அண்ட் GPT. இந்த லோகோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொவைடட் பை Ant ட்ரேட்மெண்ட் லிமிடெட். ஸோ இந்த மொபைல் ஆப் வந்து 4.2 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 1000 ரிவ்யூல இருந்து கிடைச்சிருக்கு. இந்த டீடைல்ஸை வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மொபைல் ஆப் வந்து 100K + டவுன்லோட்ஸ் அப்படின்னு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப் உடைய இமேஜஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ 24 hours அவைலபிள் ட்ரேடிங் வழியா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக நீங்கள் டெபாசிட் பண்ணலாம், சீக்கிரமாகவே இன்ஸ்டண்ட்டாகவே வித்ட்ரா பண்ணலாம். பேடிஎம், ஃபோன்பே அண்ட் கோபே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது போக அவங்க வந்து போனஸ் வந்து கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 24/7 சப்போர்ட் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸை வந்து கோ த்ரூ பண்ணும்போது 4.2 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். ஆல்ரெடி பார்த்த மாதிரி 5 ஸ்டார் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பட் 1 ஸ்டார் வந்து 4 ஸ்டார் 3 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டாரை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ ரீசெண்ட் ரிவ்யூஸ் வந்து 2 ஜூன் 2024 வந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வந்து கொஞ்சம் அடிக்டிவாக இருக்குது, கொஞ்சம் எப்போவுமே வந்து அந்த ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்பவே சூப்பரான ஒரு மொபைல் ஆப்பு. அதே மாதிரி நம்மளுடைய காசு வந்து சேஃபாக இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 110 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னொருத்தர் வந்து சில பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸை வேணுக்குனே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்பாதீங்க, நான் 3 மாதத்துக்கு மேலே நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 10 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 5 ஜூலை 2024 வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணது, இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ராட் ஆப்பு, தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொபைல் ஆப்பை ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெலிகிராம் சப்போர்ட் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 144 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸை வந்து இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இதில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ரீசன்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து 5 ஸ்டார்ஸ் வந்து கொடுக்குறோம், நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் வழியாக 10 தடவைக்கு மேலேயே நான் வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக வருது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்க்க முடியுது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணும், இப்போ இந்த கமெண்ட்ஸை வந்து பாருங்கள். சிவம் பால் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது, அது போக ஆஷிஷ் பிரஜாபதினு ஒரு கமெண்ட் இருக்குது. 2 கமெண்ட்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த லைனை வந்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. ஐ ஹவ் withdrawn money 10 times from this app so far, successfully credited to our bank account. I am very happy to use this app. இந்த சென்டென்ஸை அடிச்சாங்க காப்பி மாதிரி 2 பேரும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெய்டு பாசிட்டிவ் ரிவ்யூ தான். ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸில் வந்து பெய்ட் ரிவ்யூஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 31 மே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 2 ஜூன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நிறையவே பார்க்க முடியுது. இருந்தாலும் கிரிட்டிக்கல் ஆர் மேபி 1 ஸ்டார் ரிவ்யூ அப்படிங்கிற வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ ரீசெண்ட் ரிவ்யூஸில் பார்த்தா அதே நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க முடியுது. ஒரு சில பேர் வந்து நான் வந்து பேமெண்ட் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன், பட் அந்த டிபாசிட் வந்து சரியாக வந்து நடக்கலை. ஸோ இதுக்காக கஸ்டமர் கேர் கிட்ட கேட்டால் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பின பிறகு
சரியான பதில் இல்லை அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பல நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ வித்ட்ராயல் வந்து அப்படியே வந்து ஸ்டக்காக நிற்கிது, ஒரு பேமெண்ட்டும் வந்து வர மாட்டுக்கு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து 500 rupees வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க, மணி ப்ராப்பராக வந்து கிரெடிட் ஆகலை, டெலிகிராம் கான்டாக்ட் கிட்ட கேட்டால் சரியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து 500 800 இப்படியெல்லாம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, பட் ப்ராப்பராக ரிப்ளை வர மாட்டுக்கு அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் வந்து இப்போ வந்து இந்த மொபைல் ஆப்பில் வந்து ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ எனி ஹவ் நம்ம இந்த மொபைல் ஆப்பில் வேலை பார்த்தா தான் நமக்கு ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வந்து கிடைக்கும். ஸோ அந்த இன்ஸ்டால் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுவோம், பார் வந்து ஃபுல்லாக லோட் ஆன பிறகு ஓப்பன் கொடுங்க, அகெயின் ஒரு பார் வந்து உங்களுக்கு லோட் ஆகும், அதுக்கு பிறகு உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து வரும். ஸோ எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் தான் வரும். நீங்கள் எந்த இதை ஓப்பன் பண்ணாலும் இந்த பாப்அப் வந்து எப்போவுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த க்ளோஸ் பட்டனை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். பட் எனி ஹவ் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 3 மாடல் வந்து இருக்குது. ஸோ 3 மாடல் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து 31 days, அதாவது ஒரு மாதம் ரெண்டலு. ஸோ இதுக்கு வந்து டெய்லி இன்கம் வந்து 66 ரூபா, 666 ரூபா, 6667 ரூபா இப்படியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ண முடியுது. இப்போ புதுசாக வரக்கூடிய பிளான்ஸ் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஹோம் செக்ஷன் அப்படின்னு வந்து வரலாம். ஸோ இதில் பாருங்கள், நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ பிளான் அப்படின்னு வந்து டாப்பில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அமௌண்ட் எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது வந்து 180 ரூபா பிளான் ஆமா, அதை வந்து இப்போ வந்து 0 rupees அப்படின்னு வந்து ஆக்கியிருக்காங்களாமா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கோ த்ரூ பண்ணும்போது பாருங்கள், நம்மளால் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நம்மளுடைய இமெயில் ஐடி அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்கள், பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள், அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதுக்கு பிறகு நம்ம இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். ஸோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள், மொபைல் நம்பர் என்டர் பண்ண பிறகு அதுக்கு பிறகு இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸை கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஜாயின் குரூப் மந்த்லி இன்கம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கேன்சல் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த பிளானை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மணி அப்படிங்கிறது வந்து வரப்போகுது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணும்போது இப்போ பாருங்கள் 1.83 rupees அப்படின்னு வந்து இப்போ கரண்ட் இன்கமில் இருக்குது. பட் டோட்டல் இன்கம் பாருங்கள் 169 ரூபா அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இந்த டோட்டல் இன்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் இன்கம்குள்ளே வரும். அதே மாதிரி உங்களுடைய ரெஃபரல் கோடை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்க ஏர்ன் பண்ணுறதுலேருந்து 25% இன்கம் அப்படின்னு வந்து வரப்போகுது. ஸோ இந்த QR கோடும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், இல்லை இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அகெயின் இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்ககிட்ட பல தடவை நான் வந்து சொல்லியிருக்கேன், உங்கள் மூலமாக நான் வந்து ஏர்ன் பண்ணணும்னு எனக்கு வந்து அவசியமே இல்லை. சில பேர் வந்து முக்கியமாக இந்த ரெஃபரல் கோடை தான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கோடை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நிறைய பிளான்ஸ் நமக்கு வந்து இருக்குது. இப்போ பாருங்கள், 5400 rupees, 540 rupees, 900 ரூபா, அப்புறம் 2700 ரூபா, இப்படி நிறைய பிளான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆர்பி லெவல் வந்து கூடிக்கிட்டே போகுது. அதில் உங்களுக்கு டெய்லி இன்கம், டோட்டல் இன்கம் எவ்வளவு இப்படிலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் பிளான் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணுவோம். ஸோ இதில் பாருங்கள், நமக்கு வந்து ரெண்டல் ப்ரைஸ் வந்து 4500 ரூபா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து டோட்டல் இன்கம் வந்து 8000 வரப்போதாமா. இதுக்கு வந்து குவான்டிட்டியும் நீங்கள் வந்து கூட்டலாம். இப்போ 1 quantity, 2 quantity, 100 quantity இப்படி வந்து நீங்கள் வந்து கூட்டலாம். ஸோ இதுக்கு பிறகு உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் இருக்கணும். அதுக்கு பிறகு பே ரெண்ட் அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்படி வந்து நம்மளால் நிறைய பிளான்ஸ் வந்து பார்க்க முடியுது. கீழே பாருங்கள், நம்ம வந்து ஒரு ட்ரையல் பிளானை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. இப்போ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸில் உள்ள காயின்ஸ், அதாவது கிரிப்டோ கரன்சி பேஸ்ட் காயின்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. BTC, ETH, டாஜ், UNI இப்படி நிறைய காயின்ஸ் வந்து இருக்குது. அதோடைய பையிங் ப்ரைஸ் எவ்வளவு, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்லாம் கொடுத்துருக்கு. இப்போ லைவ் ட்ரேடிங் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லிஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது போக டிஸ்கவர் அப்படிங்கிற செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆல் போனஸஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. நியூ கமர் போனஸு, டெபாசிட் போனஸு, இன்விடேஷன் போனஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. இது போக ஓப்பன் பிளைண்ட் பாக்ஸ். ஸோ இது வந்து ஒரு லக்கி ட்ரா மாதிரி.
அதுக்கப்புறம் இந்த சேனல் உடைய அப்டேட்ஸையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆல் போனஸஸ் அப்படின்னு வந்து கொடுப்போம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நியூ கமர் போனஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ நியூ கமர் போனஸில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு போனஸ்க்கும் நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆக்சுவலாக வந்து பண்ணணும். இதே மாதிரி இன்விடேஷன் போனஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க வந்து இந்த ரோபோ வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் இருந்து உங்களுக்கு கமிஷன் அப்படின்னு வந்து வரப்போகுது. இதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பிளைண்ட் பாக்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து லக்கி ட்ரா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரேண்டம் ட்ரா அப்படின்னு வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா 5 USDT வவுச்சர். சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். நமக்கு வந்து 5 USDT கிடைச்சா நமக்கு வந்து 450 ரூபா வந்து வரப்போகுது. ஸோ இந்த பிளான்ஸோடைய ரூல்ஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ரோபோ வந்து ரென் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோபோ வந்து ஒரு 30 USDT பார் உள்ள ரோபோ வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு லாட்ரி மாதிரி உங்களுக்கு வரும். உங்களுக்கு 8 சான்சஸ் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வழியாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது. 10 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணால் 2 சான்ஸ் நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ இப்படி நம்ம லக்கி ட்ரா வழியாகவும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்பில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற வந்து ஆட் பண்ணலாம். பட் இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு பேங்க்கில் வந்து எல்லா பேங்க்கும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை. நமக்கு ஒரு சில குறிப்பிட்ட பேங்க் தான் இருக்குது. பட் மேக்ஸிமம் பேங்க்ஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் நம்மளுடைய நேமு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, ஸோ இதெல்லாம் நம்ம என்டர் பண்ணிவிட்டு add to அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அபவுட் அஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃபோட்டோஸ் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு ஜெனுவின் அப்படிங்கிற வந்து நமக்கு வந்து தெரியல. கஸ்டமர் சப்போர்ட் செக்ஷனும் நமக்கு வந்து இருக்குது. பட் இந்த கஸ்டமர் சப்போர்ட் செக்ஷனில் வந்து ஒரு ஃபோன் நம்பரோ இல்லை ஒரு லைவ் கூகுள் மேப் லொக்கேஷனோ இல்லை வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து எந்த கண்ட்ரி எந்த பிளேஸில் வந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து இல்லை. பட் சேட் அப்படிங்கிற வந்து இருக்குது, இமெயில் ஐடி வந்து இருக்குது, டெலகிராம் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த காண்டாக்ட் பண்ணும்போது சரிங்களா, இந்த காண்டாக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ரீடைரக்ட் ஆகிறது வந்து ஒரு டெலகிராம் சேனலுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா AND GPT மைனிங். ஸோ இந்த AND GPTக்கு வந்து பார்க்கும்போது இப்போ கரண்ட்டாக பாருங்கள் 18,000 சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து ஷார்ட் பீரியடில் நமக்கு வந்து வந்திருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த ப்ரொஃபைலோடைய கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது அகெயின் இந்த இடத்துல வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் இல்லை. பட் இவங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கஸ்டமர் சர்வீஸ். ஸோ இது வந்து AND GPT மைனிங், AND GPT 8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக AND GPT 7 ஆமா, இது வந்து AND GPT 8 ஆமா. ஸோ அகெயின் இந்த செக்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கான்டாக்ட் நம்பர் இல்லை. சரி, இந்த 18,000 சப்ஸ்கிரைபர் சேனலுக்கு வந்து கொஞ்சம் இந்த மெசேஜ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணுவோமே. நம்ம வந்து ஸ்டார்டிங் மெசேஜ் வந்து எப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது July 7 இந்த சேனலை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அப்டேட்ஸாக வரிசையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் July 7 இன்னைக்கு வந்து நமக்கு வந்து July 26, 2024 வந்து இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் விதின் திஸ் ஷார்ட் பீரியட் ஒரு 20 நாளைக்குள்ள 18,000 சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க. என்னன்னே தெரியாமல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்பில் நமக்கு வந்து பேமெண்ட் வரணும் அப்படின்னா இமெயிலு, ஃபோன் நம்பரு, நோ யுவர் கஸ்டமர் டீட்டெயில்ஸு இதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து நோ யுவர் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது பேன் கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் கேட்காங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட்டே வந்து என்ன சொல்கிறாங்க, பேன் கார்டு டீட்டெயில்ஸை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேன் கார்டோடைய நேமு, பேன் கார்டு ஐடி நம்பரு, பேன் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது போக நமக்கு வந்து மொபைல் நம்பரும் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது மொபைல் நம்பர் அதாவது இந்தியன் நம்பரு, மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும் சரிங்களா. இப்போது இந்த வெரிஃபிகேஷன் கோடுன உடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சில பேர் வந்து உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வந்திருக்கு, அந்த OTP எனக்கு வந்து அனுப்புங்க அப்படின்னா உடனே நீங்கள் OTP வந்து அனுப்பிடுவீங்களா? இதே ஃபோன் நம்பர் தான் உங்களுக்கு வந்து ஆதார் கார்டோடையோ இல்லை பேன் கார்டோடையோ இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட்டோடையோ உங்களுக்கு வந்து லிங்க் ஆகிருக்கும். இந்த டீட்டெயில்ஸை அவங்க எதுக்காக கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மொபைல் ஆப்பில் வந்து டெபாசிட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள் 500 rupees, 2,000 rupees, 5,000 rupees, 10,000, 50,000 வரைக்கும்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டெபாசிட்டுக்கு இவ்வளோ நிறைய ஆப்ஷன் வச்சுருக்கிறவங்க வித்ட்ராவுக்கு மட்டும் கொஞ்சம் குறைய ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஸோ மொபைல் ஆப்போடைய ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணிட்டோம். எனிவே நம்ம வந்து டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ andgpttrade.com
ரிவ்யூஸ் இல்லை வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுவோம். நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு வந்து Trustpilotல வந்து ரிவ்யூஸ் இல்லை. பட் ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு வந்து scamdetector.com, அதுக்கு பிறகு நமக்கு வந்து scamminder.com, இது போக நமக்கு இன்னொரு ரிவ்யூவும் இருக்கு, my.andgpttrade.com. இது ஆக்சுவலா சப்டொமைன் ஆஃப் த வெப்சைட். சரிங்களா? இந்த ரிவ்யூ நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுவோம். இது போக நமக்கு வந்து ஸ்கேம் கார்ட்லயும் நமக்கு ரிவ்யூஸ் இருக்கு. ஸ்கேம் டிடெக்டர்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது இந்த பர்டிகுலர் வெப்சைட் இல்ல மொபைல் ஆப்புக்கு கிடைச்ச ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து வெறும் 14.9. கான்ட்ரவர்ஷியல், பிரச்சனைக்குரியது, ரிஸ்க் ஜாஸ்தி, சேஃப் இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஆப்புக்கோ இல்லை இந்த வெப்சைட்டுக்கோ ஏன் இவ்வளோ குறைய ரேட்டிங் வந்திருக்கு அப்படின்னா ஃபிஷிங் ஸ்கோரு, மேல்வேர் ஸ்கோரு, ஸ்பேம் ஸ்கோரு இதெல்லாம் உங்களுக்கு வந்து குறைய இருக்கு. அதே மாதிரி இந்த மொபைல் ஆப்ல இருந்து சில பிரச்சனைக்குரிய லிங்க்ஸுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. அதுதான் வந்து இந்த மொபைல் ஆப்புடைய பிரச்சனையே. இதே மாதிரி scamminder.comல வந்து பார்க்கும்போது இந்த ஆப்புக்கு கிடைச்ச ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து வெறும் 13 தான் அவுட் ஆஃப் 100. ஸோ இதில் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அதே டீடைல்ஸாக வந்து பார்க்க முடியுது. இந்த மொபைல் ஆப் வந்து ஓப்பனாகவே இல்லை, டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து பெருசாக வந்து இல்லை. அதே மாதிரி அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப பயங்கரமாக வந்து இருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஜவுளி கடையில் கூட இவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்காது. அதே மாதிரி அவங்க கொடுக்குற கிளைம்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ண முடியல. அவங்களுடைய சப்டொமைன் my.andgpttrade.com, ஸோ இந்த வெப்சைட் வந்து கோ த்ரூ பண்ணும்போது இவங்களுக்கு கிடைச்ச ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து வெறும் 8.4 அவுட் ஆஃப் 100க்கு. இதே மாதிரி scamguard.comல வந்து இந்த மொபைல் ஆப் இல்ல இந்த வெப்சைட் வந்து ஸ்கேம் அலர்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ண மொபைல் ஆப், பட் ஒருவேளை இந்த மொபைல் ஆப்புக்கு ஃபேக்கான ஒரு பிசினஸ் நேம் இருக்குதோ அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இல்ல, ஒரு ஃபோன் நம்பர் இல்ல. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படிங்கிறது தெரியல. மொபைல் ஆப்ல தான் 4.2 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் வந்து வந்திருக்கு, அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். 4.1 ஸ்டார் 4.2 ஸ்டார் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ண வேண்டி இருக்கும். ஒரு 4.5 4.6 இல்ல 4.7 கூட நம்பலாம். அதே மாதிரி இந்த மொபைல் ஆப்புக்கு டெஸ்க்டாப்லயோ இல்ல லேப்டாப்லயோ வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் மோசமாவே இருக்கு. சில பேர் இந்த மொபைல் ஆப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி நிறைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் காமிச்சு உங்களுக்காக தான் நாங்க இதெல்லாம் வந்து ஷேர் பண்றோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நீங்க வந்து இவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம நம்ம டைமை மட்டுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். அகைன் பேமெண்ட் வித்ட்ராயல் ப்ரூஃப் அப்படிங்கிற வந்து என்ன மீன்ஸ்லயும் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒரு சின்ன வித்ட்ராயலை நம்ம வந்து எடுத்துட்டு உடனே ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு இதுவும் கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொன்னு, இன்னைக்கு நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக ஃபியூச்சர்ல வந்து இன்னும் கூட காசு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி மொபைல் ஆப் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணல. நம்ம ஆல்ரெடி வந்து AML ட்ரேடிங் மொபைல் ஆப், அப்புறம் வந்து ANG ட்ரேடிங் மொபைல் ஆப், அப்புறம் வந்து TPG 666 மொபைல் ஆப் இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். இப்படிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, டெலிகிராம் சேனல் வந்து வச்சாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்பேன் ஆஃப் ஒரு மாசமோ 1.5 மாசமோ சூப்பரா வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா நீங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? சோ இந்த மொபைல் ஆப்பை நம்ம கண்டிப்பா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம். வேற ஏதாவது ஒரு ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம டைமை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். ஸோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவெரிஸ் இல்ல பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும்